ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே. இன்றைக்கி இந்த டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேங்கிள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா ஜும்கா எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப எனக்கு ஃபேவரெட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயின் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் சாரீ தான் கட்ட போகிறேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீன் கலரை பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனில். இப்போ வாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்கிள் போட்டுக்கிறேன். எனக்கு பிளைன் பேங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின்ட்ராப் பேங்கிள் அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. என்ன இருந்தாலும் எனக்கு பிளைன் தான் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து இந்த கம்மல் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹேர் கோம் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஹேர் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு நானே வந்து கிஃப்ட் பண்ணிக்கிட்டது தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா லோ, மீடியம், ஹை இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து நாய்ஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து மீடியமில் வச்சிங்கன்னா சவுண்டு வந்து அவ்வளோ வந்து இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். லோலும் ஹையில் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி குட்டி பசங்க கை வச்சாலும் எதுவுமே சுடாது. ஒசூரில் அல்சன்னத்தமில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்க ஒசூர் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனேன். பாருங்கள் சன்செட் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. போன இயர் என் பர்த்டே பார்த்திங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எங்கேயும் வெளியிலையும் போல் எதுவுமே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் காலையில் வேலைக்கு போய்ட்டு நைட்டு தான் வந்தாங்க. அதனால நான் வந்து போன இயர் வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எங்கேயும் போக முடியல. அதனால் போன இயர் நான் வந்து யாராச்சும் கிஃப்ட் வாங்கி தருவாங்களா, அந்த மாதிரியெல்லாம் விஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பர்த்டே நம்ம தான் செலிப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன இயர் எடுத்த முடிவு தான் அது எல்லாமே. அதனால் இந்த பர்த்டே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நானே அமைச்சிக்கிட்டேன். ஹேர் கட், ஹேர் கலர் எல்லாமே நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். ஹேர் கோம் எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். அந்த ஹேர் ப்ரஷ் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வரும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் இந்த பர்த்டேக்கு. போன இயர் பார்த்திங்கன்னா 9:30க்கு தான் எனக்கு கேக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு போன இயர் எனக்கு பர்த்டே. அதனால் இந்த இயர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நானே அமைச்சிக்கிட்டேன். வீட்டில் இருக்கக்கூடாது, பர்த்டே அன்றைக்கி வெளியில் தான் இருக்கணும், ஃபுட்டெல்லாம் சமைக்கக்கூடாது, வீட்டில் எல்லாமே வாங்கி தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் எந்த மாதிரி நினச்சேன் அந்த மாதிரி இந்த பர்த்டே வந்து எனக்கு நடந்துச்சு. மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய பர்த்டே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் தான் வரும். ஜனவரி 16 தான் வரும். பண்டிகைக்கு தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. என்னோடய பர்த்டேக்குன்னு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்க. எனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு பர்த்டேக்குன்னு ட்ரெஸ் வரும். என்னோடய பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா பண்டிகைக்கு தான் ட்ரெஸ் வரும். என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து பர்த்டே கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து கேக் வாங்கி கொடுத்தாங்க. பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு கேக் வாங்கி கட் பண்ணது பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான். மேரேஜுக்கு முன்னாடி எல்லாம் கேக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. கேக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப காஸ்ட்லி. கேக்கெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இந்த ₹1 சாக்லேட் இல்லைன்னா 50 காசு சாக்லேட் தான் வாங்கி தருவாங்க. அதுதான் எல்லாருக்குமே என்னோடய பர்த்டேன்னா எல்லாருக்கும் அதுதான் தருவேன் நான். நீங்கள்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி ₹1 சாக்லேட், ₹2 சாக்லேட் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க பர்த்டே அன்றைக்கின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் நம்மக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். மேரேஜ்க்கு முன்னாடி இருக்கிற லைஃப் தான் ஜாலியாக இருக்கும். பாருங்கள் சன்செட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். பர்த்டேனாவே எல்லா டே மாதிரி நார்மலாக தான் இருக்குது. பர்த்டேனா எல்லோருக்கும் ஹாப்பியாக இருக்கும். பர்த்டேனா நான் கண்டிப்பாக அழுந்துடுவேன். அது எப்படியாச்சும் சரி அழுக வச்சிடுவாங்க. எனக்கு அழுக வந்துடும். பர்த்டே அன்றைக்கி தான் ஏன்டா பிறந்தோன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். மேரேஜுக்கு முன்னாடி சரி, மேரேஜுக்கு அப்புறமா சரி, கண்டிப்பாக சண்டை வரும். என்னோடய பர்த்டேக்கு கண்டிப்பாக சண்டை வரும். அந்த சண்டையில் பாதி டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன் நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது என்னோடய பர்த்டேக்கு. பாதி உமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பர்த்டேக்காச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் நடந்துடாதா, ஹாப்பியாக இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைப்பேன். அது நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அன்றைக்கும் சண்டை தான் வரும். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் நடக்கும் வீட்டில். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். என்னோடய பர்த்டேக்கு தான் அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். அதனால நான் வந்து போன இயரே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணது தான் இது எல்லாமே.
எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் நினச்சதில் ஒரு பாதி அளவுக்கு தான் நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு. உங்களுக்கும் பர்த்டே அந்த மாதிரி ஏதாச்சும் வருதுன்னா நீங்களே வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க. மற்றவங்க வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. என்னோடய பர்த்டேக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ப்ரஷ் வாங்கிக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கினேன், செப்பல் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.